வெல்கம் டு மை ஈஸி லேர்னிங் கம்ப்யூட்டர். இன்னைக்கு கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா, ஒரு கொஷினோட வந்திருக்கேன் நான். -27 அப்படின்ற ஒரு நம்பரை கொடுத்துட்டு ஃபைண்ட் த டூஸ் காம்ப்ளிமெண்ட் அப்படின்னு கொடுப்பாங்க. இந்த கொஷின் பார்த்தோன்னா நமக்கு ஸ்டாண்டர்டு 11, 12லையும் சரி, காலேஜ்லேயும் சரி ரிப்பீட்டடாக வரும். அதாவது பிசிஏ, பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் படித்தாங்கன்னா அவங்களுக்கும் சரி, ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் சரி, இந்த ஒரு நெகட்டிவ் நம்பரை கொடுத்துட்டு அதுக்கு டூஸ் காம்ப்ளிமெண்ட் கண்டுபிடிங்க, ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட் கண்டுபிடிங்க அப்படிங்கிற ஒரு கொஷின் வந்து ரிப்பீட்டடாக வரும். அது எப்படி ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிக்கிறது? சிலர் தெரியவே தெரியாது. ஏன் நம்ம டூஸ் காம்ப்ளிமெண்ட் கண்டுபிடிக்கணும், எதுக்காக டூஸ் காம்ப்ளிமெண்ட் போடணும் அப்படிங்கிறதே தெரியாமல் நம்ம போட்டுட்ருப்போம். ஏன் எதுக்கு அப்படின்றதுக்கான எல்லா ஆன்சரும் இந்த வீடியோவில் இருக்குது. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் பட்டனையும் அழுத்திக்கோங்க. சரிங்க, ஃபஸ்ட்டு நம்ம எந்த நம்பருக்கு டூஸ் காம்ப்ளிமெண்ட் கண்டுபிடிக்க சொல்கிறாங்களோ அந்த நம்பருக்கு பைனரி கன்வர்ஷன் கண்டுபிடிச்சிடணும். அதாவது 2ஆல் டிவைட் பண்ணி அந்த நம்பரை ரிமைண்டர்ஸை போட்டுகிட்டே வரணும். இப்போ பாருங்கள், நான் 27 2ஆல் டிவைட் பண்ணால் 13 2s are 26 ரிமைண்டர் 1. மறுபடியும் அகெயின் 2ஆல் டிவைட் பண்ணால் 6 2s are 13 ரிமைண்டர் 1. மறுபடியும் 2ஆல் டிவைட் பண்ணால் 3 2s are 6 ரிமைண்டர் கிடையாது. 3 2s are 6 ஆயிடுச்சு இல்லையா? 6ல் 6 போனால் 0, அதனால 0. அந்த மாதிரி எது வரைக்கும் லாஸ்ட்டாக 1 வர்ற வரைக்கும் அல்லது 0 வர்ற வரைக்கும், 1 0 தவிர வேறு எதுவுமே வரக்கூடாது. இந்த மாதிரி கண்டுபிடிச்சதுக்கப்புறம் நம்ம இந்த நம்பரை எடுத்து எழுதிக்கணும். 1 1 0 1 1. நான் எழுதியிருக்கிறது பாருங்கள், பாட்டம்லேருந்து மேலே எழுதியிருக்கேன், அப்பில் எழுதியிருக்கேன். இப்போ இது எத்தனை டிஜிட்டில் இருக்குது அப்படின்னு பார்க்கணும். எத்தனை பிட்டில் இருக்குது? 1 2 3 4 5 பிட்டில் இருக்குது. இப்போ இருக்கிறது 5 பிட்டு. நான் ஆல்ரெடி போன வீடியோலேயே சொல்லியிருக்கேன். நான் உங்களுக்கு இந்த மாதிரி காம்ப்ளிமெண்ட்ஸ் கண்டுபிடிக்கும் போது 4 பிட்டாக கன்வெர்ட் பண்ணணும், அல்லது 8 பிட்டாக கன்வெர்ட் பண்ணணும், அல்லது 16 32 இந்த மாதிரி தான் போகணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் நான். இப்போ 4 பிட்டாக இருக்கலாம் அல்லது 8 பிட்டாக இருக்கலாம். இப்போ 4 பிட்டுக்கு மேலே இருக்குது நம்மக்கிட்ட அப்படின்னா இதை முதல் ப்ராசஸ் என்ன பண்ணணும்? 8 பிட்டாக கன்வெர்ட் பண்ணணும். அப்போ ரிமைனிங் நம்ம எத்தனை 0 போடணும்? 3 zeros போட்டாகணும். போட்டாச்சு. இது ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. அடுத்தது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோன்னா, இப்போது ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட் கண்டுபிடிக்கணும். டூஸ் காம்ப்ளிமெண்ட் டைரெக்டாக கண்டுபிடிக்க முடியாது. ஃபஸ்ட்டு ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட் கண்டுபிடிக்கணும். ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட் கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். இதுவும் நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன். அதனோட லிங்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், உங்களுக்கு போயிட்டு பாருங்கள். இருக்கிற நம்பர்ஸை அப்படியே ஆப்போசிட் கன்வர்ஷனில் மாற்றணும். அதாவது ஒன்ஸ் இருந்ததுன்னா ஜீரோஸ்ன்னு மாற்றணும், ஜீரோஸ் இருந்ததுன்னா ஒன்ஸ். இப்போ இங்கே 0 இருக்குது, 1ன்னு போடுறேன். இங்கேயும் 0 இருக்குது, 1. இங்கேயும் 0 இருக்குது, 1. 0 0 1 0 0 மாற்றிட்டேன். இதுதான் வந்து ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட்டு. சரி, நெக்ஸ்ட் டூஸ் காம்ப்ளிமெண்ட்டுக்கு என்ன பண்ணணும்? அடுத்த ஸ்டெப் அப்படின்னு பார்த்தோம்னா ஆட் பண்ணணும். +1 ஆட் பண்ணணும். அதாவது இந்த ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட் கண்டுபிடிச்சோம் இல்லையா, அதோட ஒரு 1 ஆட் பண்ணணும். 1 ஆட் பண்ணோன்னா வரக்கூடிய ரிசல்ட் தான் வந்து டூஸ் காம்ப்ளிமெண்ட். இப்போ இதையும் ஆட் பண்ணால் 0 + 1 1 0 1 0 0 1 1 1. இப்போது நம்ம எடுத்துக்கிட்ட -27க்கு டூஸ் காம்ப்ளிமெண்ட் கண்டுபிடிச்சோன்னா என்ன வருது? 1 1 1 0 0 1 0 1. இப்போ நம்ம கண்டுபிடிச்சது இந்த ரிசல்ட் கரெக்டு தானா? நம்மளே கன்ஃபார்ம் பண்ணிக்கலாமா இது கரெக்டாக இல்லையான்னுட்டு? நம்ம எப்படி செக் பண்ணிக்கலாம்? இப்போ நான் வேறு ஏதாவது ஒரு நம்பர் எடுத்துக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு எனக்கு இப்படி ஒரு கொஷின் கேட்குறாங்க, 40 + -27. அதாவது பைனரி அரித்மெட்டிக்கில் அடிஷன் ஆஃப் 2 நம்பர்ஸ்ன்னு கொடுத்துட்டு 40 + -27ன்னு கொடுக்குறாங்க. இப்போ 40க்கு நமக்கு வந்து பைனரி கேல்குலேஷன்ஸ் தெரியணும். 40க்கு நம்ம போட்டோன்னா என்ன வருது? 22s are 40 ரிமைண்டர் 0. அகெயின் மறுபடியும் பண்ணோம்னா 10 2s are 20 ரிமைண்டர் 0. மறுபடியும் போட்டோன்னா 5 2s are 10 ரிமைண்டர் 0. மறுபடியும் போட்டோன்னா 2 2s are 4 ரிமைண்டர் 1. மறுபடியும் போட்டோன்னா 1 2s are 2 ரிமைண்டர் 0. அப்போ இதை நான் பாட்டம்லேருந்து எழுதுனேன்னா என்ன வரும்? 10க்கு 1 0 1 0 1 0 0 0 1 0 1 0 0 0 போட்டேன் நான். இப்போ இது எத்தனை டிஜிட்டில் இருக்குது? 1 2 3 4 5 6 டிஜிட்டில் இருக்குது. அப்போ நான் மறுபடியும் ரிமைனிங் முன்னாடி எத்தனை 0 சேர்க்கணும்? 2 0 சேர்க்கணும். இது 40க்கான பைனரி ஈக்குவலண்ட் நம்பர். சரிங்களா? இப்போ 40யோட நான் எதை ஆட் பண்ணணும்? -27 ஆட் பண்ணணும். நம்மளோட ப்ரொசீஜர் படி -27 ஆட் பண்ணோன்னா நம்ம நெகட்டிவ் நம்பரை ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு தான் காம்ப்ளிமெண்ட்டுன்னே ஒன்று கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ -27க்கு நான் ஃபஸ்ட்டு பைனரி கண்டுபிடிக்கணும். பைனரி கண்டுபிடிச்சி அதை இன்வெர்ட் பண்ணணும்.
இன்வெர்ட் பண்ணதுக்கப்புறம் ஒன்று ஆட் பண்ணால் 2's காம்ப்ளிமெண்ட் ரெடி. இப்போ இந்த 2's காம்ப்ளிமெண்ட் பண்ண இந்த ரிசல்ட்டை இதோட கொண்டு வந்து ஆட் பண்ணலாமா? என்ன வருதுன்னு பார்க்கலாம். 1 1 1 0 0 1 0 1. இப்போ இதை ஆட் பண்ணோம் அப்படின்னா என்ன ரிசல்ட் வரணும்? ஆக்சுவலாக நமக்கு இங்கே என்ன ரிசல்ட் வரணும்? 13 வரணும். 13 தானே? மைனஸ் இன்ட்டு ப்ளஸ்ஸு மைனஸ் நம்பரை ஆட் பண்ணும்போது என்ன ஆகும்? ப்ளஸ் நம்பர் அதிகமாக இருந்தால் ப்ளஸில் தான் வேல்யூ வரும். எனக்கு 40 தான் அதிகமாக இருக்குது. ஸோ என்னோட ரிசல்ட் வந்து 13. இப்போ அந்த 13க்கு என்ன பைனரி நம்பர் வருதுன்னு நம்ம ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சி வச்சுக்கலாம். 13க்கு 2ஆல் பண்ணோன்னா என்ன வரணும்? 6 2s are 12, ரிமைண்டர் 1, 3 2s are 6, ரிமைண்டர் 0, 1 2s are 2, ரிமைண்டர் 1. 1 1 0 1ன்றது தான் எனக்கு இந்த 13க்கான ஆன்சர். 1 1 0 1ங்கிறது தான் 13க்கான பைனரி ஈக்குவலண்ட். இப்போ நம்ம இங்கே ஆட் பண்ணும்போது எனக்கு இந்த ரிசல்ட் வரணும். வருதான்னு செக் பண்ணிக்கலாமா? 0வையும் 1ஐயும் ஆட் பண்ணோன்னா 1, 0வும் ஆட் பண்ணால் 0, 0வும் 1ம் 1, 1ம் 0வும் 1 0, 1ம் 1ம் 1 0, 1 0க்கு 0, ரிமைண்டர் 1. இந்த 1 இங்கே பக்கத்தில் போட்டோன்னா 1 1 1 0, 1 0க்கு 0, ரிமைண்டர் 1. மறுபடியும் இங்கே போட்டோன்னா 1 1 1 0, 1 0க்கு 0, ரிமைண்டர் 1. அந்த ரிமைண்டர் 1 கடைசி டிஜிட்டில் ஆட் பண்ணிடுவோம். சரி, இப்போ நான் சொல்லியிருக்கிறேன் இங்கே எத்தனை பிட்டு நம்ம போட்டிருக்கோம்? 8 பிட் தான் போட்டிருக்கோம். ரிசல்ட் பார்த்தோன்னா 9 பிட் வந்திருக்கும். 1 2 3 4 5 6 7 8 9. அப்போ இந்த லாஸ்ட் பிட்டை நம்ம என்ன பண்ணிடுவோம்? அவாய்ட் பண்ணிடுவோம், அதாவது ஒமிட் பண்ணிடுவோம். 8 பிட்ஸ் மட்டும்தான் எடுத்துக்கணும். இப்போ 8 பிட்ஸில் இந்த லாஸ்ட் மோஸ்ட் சிக்னிஃபிகண்ட் பிட் இது நான் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே. 0 வந்ததுன்னா பாசிட்டிவ் நம்பர், மோஸ்ட் சிக்னிஃபிகண்ட் பிட் வந்து 1 வந்ததுன்னா நெகட்டிவ் நம்பர் நான் சொல்லியிருக்கேன். இப்போ நமக்கு இங்கே 0 தான் வந்திருக்கு. அப்போ என்னது? பாசிட்டிவ் நம்பர் தான். 1 வரல. 1 வந்திருந்தா தான் நெகட்டிவ் நம்பர். இப்போ பாசிட்டிவ் நம்பர்னா 0 0 0 0. முன்னாடி இருக்கிற இந்த 0, இந்த 4 ஜீரோஸ்க்குமே வேல்யூ இல்லை. 1 1 0 1. இப்போ இதுக்கு தான் வேல்யூ இருக்குது. இருக்குன்னா இப்போ நம்ம 1 1 0 1 தான் நம்ம 13க்கு ஈக்குவலண்ட் பைனரி நம்பர்னு நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். அப்போது -27ஐயும் +40ஐயும் ஆட் பண்ணால் என்ன ரிசல்ட் வரணும்? 13 வரணும். இங்கே 13 அப்படிங்கிற ரிசல்ட் தான் வந்திருக்கு. அப்போ நான் இந்த 27க்கு கண்டுபிடிச்ச 2's காம்ப்ளிமெண்ட் கரெக்டு. இந்த மாதிரி எப்போவுமே நம்ம போடுற ரிசல்ட் கரெக்டு தானா அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு அடிஷ்னலாக ஒரு கேல்குலேஷன்ஸை பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் உங்களுக்கு ரொம்ப தெளிவாக நெகட்டிவ் நம்பருக்கு எப்படி காம்ப்ளிமெண்ட் கண்டுபிடிக்கிறது, 1's காம்ப்ளிமெண்ட் 2's காம்ப்ளிமெண்ட் எப்படி கண்டுபிடிக்கிறது, அரித்மெட்டிக் அப்போ அதை செக் பண்ணுறது எப்படின்னு தெளிவாக சொல்லியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த சேனலோட லிங்க்கை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.